அனைவருக்கும் காலை வணக்கம். இது புரட்சி தலைவருடைய 35வது எபிசோடு. 35வது எபிசோடு, 35வது வீடியோ. அனைத்து புரட்சி தலைவரின் அன்பு ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புரட்சி தலைவருக்கு அந்த வள்ளல் குணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே அவங்க தாயார்ட்ட இருந்து வந்திருக்கு. எப்படின்னா, ஒரு தடவை அவங்க புரட்சி தலைவர் அவருடைய அண்ணன் சக்கரபாணி 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. அப்போ அவங்க தாயாரை அவங்க தாயாரை ஒரு ஒரு ஈட்டிக்காரன், அந்த காலத்துல கடன்காரி இருக்கான் பார்த்தீங்களா, கடன் கொடுத்துருப்பான் பாருங்க மார்வாடி. அவன் என்னம்மா பணம் கொடுக்க மாட்டேன்ற, பணம் வாங்கினீங்களா, அவசரத்துக்கு தேவைக்கு வாங்கினீங்களாம்மா, அப்போ எங்கம்மா பணம் அப்படின்னு கேட்குறான். அப்போ கேட்கும்போது புரட்சி தலைவர் பார்த்துட்டாரு. என்னம்மா, நாங்கள் தான் நாடகத்தில் நடிச்சு போராடி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கோம்லாமா, உங்களை வேலை பார்க்க வேணாம்னு சொன்னா, நீங்க ஏமா இப்போ கடன் வாங்கினீங்க அப்படின்னு புரட்சி தலைவர் சத்தம் போடுறாரு. உடனே அவங்க அண்ணன் சக்கரபாணி அந்த நேரத்தில் வந்துட்டு ஏமா அப்படி செஞ்ச, நீ பாட்டு கடனை வாங்கிட்ட, இப்போ மார்வாடி கேட்குறான்லம்மா, ஒருவேளை எங்கிட்ட சொல்லியிருக்க வேணாமாம்மா, எவ்வளோ பணம்னாலும் நாங்கள் அதை புரட்டிட்டு கொடுப்போம், எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க, நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிக்கிறோம்ல, நீங்கள் இப்படி வீட்டில் இப்போ அசிங்கப்படுத்துகிற மாதிரி செய்றீங்களே அப்படின்னும் போது பக்கத்து வீட்டுக்காரம்மா வேகமா ஓடியாருது. ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வேகமா ஓடி அண்ணே மன்னிச்சுக்கங்கண்ணே, அம்மாவை திட்டாதீங்கண்ணே அப்படின்னு. என்னம்மா அப்படின்றாங்க. அதாவது அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மாவுடைய புருஷன் ஒரு குடிகாரன். அந்த குடிகாரன் குடிச்சுவிட்டு வேலைக்கே போல. அவன் டீ விற்கிறவன், கேத்தல்ல, பெரிய கேத்தல்ல டீ கொண்டு போய் விற்கிறவன். அந்த டீ கேத்தலை குடிச்சு விட்டு ஒரு இடத்துல போட்டு உடச்சு விட்டேன். இப்போ உடைச்சதுனால புது கேத்தல் அவனுக்கு வாங்கினா தான் அவன் டீயை இந்தம்மா போட்டு கொடுக்கும், இவன் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் விற்பான். அப்படி விற்றாதான் அவனுக்கு பொழப்பு நடக்கும். 2 பிள்ளைய வேற இருக்கு. இந்த கடன் கட்ட இந்த சூழ்நிலையில இந்த ஆளுக்கு அந்த டீ கேத்தல் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதுக்கு இந்த அம்மா என்ன பண்றாங்க, புரட்சி தலைவருடைய அம்மா சத்யாபாம்மா பாருங்க, வள்ளல் குணம் அவங்ககிட்ட. அவங்க கடன் வாங்கி இந்த அம்மாவுக்கு கொடுத்து அந்த பாத்திரத்தை அவன் வாங்கி அந்த ஆள் டீ வியாபாரம் பண்றான். இப்போ இந்த விஷயத்த அந்த அம்மா சொல்லுது புரட்சி தலைவர்கிட்டையும் அவங்க அண்ணன்ட்டையும், நான் தானே வாங்க சொன்னேன், எனக்காக தானே வாங்கினாங்க அம்மா, இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அந்த அம்மா அந்த ஈட்டிக்காரன்ட்ட கடன்காரன்ட்ட கொடுத்துருச்சு. கொடுத்த உடனே இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, ஏண்டா நீங்க 2 பேரும் சின்ன புயலுங்க, உங்களை விவரம் தெரியாத காலத்துல இருந்து நான் வளர்த்துருக்கேன், இப்போ கொஞ்சம் சம்பாரிச்ச உடனே என்னையவே நீங்க எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சாங்களாம். ஏண்டாட்டே அப்படின்னு பாருங்க. அந்த வள்ளல் குணம், புரட்சி தலைவருடைய அந்த வள்ளல் குணம் அவங்க அம்மாட்ட வந்திருக்கு, பிறவிலேயே வந்திருக்கு, பை பர்த் இட் செல்ஃப். அதே மாதிரி சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல புரட்சி தலைவர் நடிச்சுட்டு வரும்போது அவருக்கு கிடைச்ச காசுல அவர் நிலக்கடலை வாங்கி பஸ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவரோட கூட நடிச்ச ஒரு சின்ன பையனும் உட்காந்தானே பக்கத்துல, அவனுக்கும் கொடுத்தாரான், இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அன்னைக்கு நிலக்கடலையை சாப்பிட்டுட்டு பசியை ஆத்திக்கிட்டான் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, புரட்சி தலைவருடைய அண்ணனுக்கு திருமணமாகி கல்யாணமாகி குழந்தை பிறந்திருக்கு. புரட்சி தலைவர் அவங்க அண்ணன், புரட்சி தலைவர் அவங்க இப்போ அம்மா எல்லாருமே ஒன்னா கூட்டு குடும்பமா தான் இருக்காங்க. இப்ப இந்த புரட்சி தலைவருடைய அண்ணன் மக ஒரு நாள் கதவு விடுக்குள்ள கையை விட்டுருச்சு. கதவுக்குள்ள கையை விட்ட உடனே கை மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல, ஓடு கத்துது. அந்த ஏரியாவே கூட்டிட்டாங்க, கையை எடுக்க முடியலன்னு. புரட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு தான் செம்ம வலிமை இருக்குல்ல, ஜிம்முக்கெல்லாம் போறாருல, கதவை அப்படியே இழுத்து அந்த கேப்ல கூடி கையை வெளியே எடுத்துட்டாரு. வெளியே எடுத்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம், பாரா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி செஞ்சுட்டாரு. உடனே அவங்க அம்மா எதுக்கு எடுத்தாலும் இப்போ எல்லாத்தையும் சொல்லுமா, என் மய ராமச்சந்திரன் பார்த்தியா அன்னைக்கு கதவுல எடுத்துட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லுமா. அதனால பக்கத்து வீட்டில் என்னென்ன ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் இது வரட்டும், இப்போ எலக்ட்ரிக் ஃபியூஸ் போயிருச்சு, லைட் எரியலை, பல்ப் எரியலை, வயரிங் கனெக்ஷன் வரல அப்படின்னாலே அவங்க அம்மா சொல்லுவாங்களா, இருப்பா ராமச்சந்திரன் வந்துடட்டும் அப்படின்னு. அந்த காம்பவுண்டே புரட்சி தலைவர் சொல்றதுதான் கேட்குற மாதிரி இருந்துச்சான். அவங்க அம்மா அப்படி கெட்ட பண்ணியிருக்காங்க, என் மகன் அவன் என்ன செஞ்சாலும் கரெக்டாக செஞ்சிருவான், அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்ற மாதிரி புரட்சி தலைவர் அதை எழுதுறாரு. என்னை எங்கள் அம்மா அவ்வளோ ஹைலைட் பண்ணாங்க அப்படின்னு. சரி, இப்போ இவர் புரட்சி தலைவர் அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க அண்ணி புரட்சி சக்கரபாணி சாரோடைய மனைவி குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பீரோவை திறந்து பார்க்குறாரு. எப்பயுமே அவங்க அண்ணன் பீரோவை புரட்சி தலைவர் திறந்ததில்லை. ஒரு நாள் பீரோவை திறக்கிறாரு, உள்ள பார்த்தா ஒரு பெரிய விஸ்கி பாட்டில் இருக்கு, பிராந்தி பாட்டில் இருக்கு. உடனே புரட்சி தலைவர், யார் வீட்டில் இந்த மாதிரி பிராந்தி குடிச்சது அப்படின்னு சண்டை போடுறாரு. போட்டால் அவங்க அம்மா, ஏன்னா சம்மந்தம் இல்லாமல் நீ பாட்டுக்கு இருக்க அப்படின்னு. இல்லை, வீட்டில் ஒரு பிராந்தி பாட்டில் இருக்கு,
யாரு குடிச்சான்னு கூட கேட்கக்கூடாதா? என்னம்மா நீ என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு புரிச்சது. அவங்க அண்ணன் சக்கரை பண்ணி வர்றாப்புல, நீ குடிச்சே அண்ணே அப்படின்னு. நான் என்னங்கடா குடிச்சிருக்கேன், அப்ப எப்படி வந்துச்சு உன் பீரோல அப்படின்னுச்சு. நீ ஏன்டா என் பீரோவை பார்த்த அப்படின்னு இப்ப பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனை தலைவருக்கு ஒரே கவலை. வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. போய் சோகமா பீச்சில் உட்காந்து, என்னடா நம்ம வீட்டில் இப்படி குடிக்கலாம் கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம அம்மா, சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி கெட்ட காரியங்கள்லாம் செய்யக்கூடாதுனாங்க, நம்ம வீட்லேயே பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்காரு. சாயங்காலம் போனவர் நைட்டு தான் வராரு. ரொம்ப வேதனையாக அழுது வந்தார். வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து உட்காந்துருக்காரு. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா ராமச்சந்திரா உன்னையவே இப்படி வருத்திக்கிற, என்னடா விஷயம் அப்படின்னு. இல்லைம்மா இந்த மாதிரி இப்போ ஒரு பிராந்தி பாட்டில் பார்த்தேம்மா அண்ணன் பீரோவில், அதனாலதான்மா. ஏன்டா இது ஒரு பெரிய விஷயமாடா, இதெல்லாம் உனக்கு சொல்லணுமாடா, குடும்பத்தில் இதெல்லாம் சில சகஜம்டா அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, உங்கள் அண்ணன் மனைவிடா குழந்தை பத்திருக்காங்கடா, குழந்தை பத்ததான் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த வீக்காக இருக்கிறதுனால உடம்பு வந்து கொஞ்சம் வலிக்கும். அந்த வலிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்கடா, பிராந்திலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டா வாங்கி கொடுத்துருக்காண்டா அவன், இதை போய் நீ போய் பெருசுப்படுத்துறியடா அப்படின்னு அவங்க அவங்க அம்மா சொல்றாங்க. இதை போய் உங்க அண்ணி சாப்பிட்டதை வந்து இதை வெளியில போய் சொல்ல முடியுமா? இதை போய் பெருசுப்படுத்துறியடா ராமச்சந்திரா, இதெல்லாம் ஒரு கூட்டத்துக்கு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அடக்கி வாசிக்கிற விஷயம்டா அப்படின்றாரு. அப்பதான் புரட்சி தலைவர் அதான் வருத்தப்படுறாரு. ஐயோ நம்ம அண்ணனை மன வருதுறபடி சொல்லிட்டோமே, நம்ம அண்ணி மன வருதுறபடி இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. வீட்டுக்குள்ள இதெல்லாம் சகஜமா நடக்கிறது. ரொம்ப பெருகாலத்தப்ப சில பிள்ளைத்தாய்ச்சி பெண்களுக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தாருன்னா டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஒரு 1 வீக்கு இந்த மாதிரி சரக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி சரக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் தெளிச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் விளைவு புரட்சி தலைவர் இந்த பிரச்சனைகளை மாட்டிட்டு இப்ப வந்து அவங்க அம்மா வந்து சுமூகமா தீர்த்து வைக்கிறாங்க. ராமச்சந்திரா எதையும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கடா, அப்படின்னா இதை வந்து மனசு தளர்ந்துடாதரா அப்படின்றாங்க. இப்ப பாருங்க, புரட்சி தலைவர் குடும்பம் கொஞ்சம் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. வந்த உடனே இதுக்கு இடையில வந்து என்ன பண்றாங்க, புரட்சி தலைவருடைய அம்மா வந்து ஒரு தடவை அவங்க இறந்துடுறாங்க. இறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு வந்து நினைவு இதாக வந்து அவர் வந்து தன்னுடைய தோட்டத்திலையும் ராமவரம் தோட்டத்திலையும் அந்த ஸ்டுடியோலையும் சில மாதிரி செஞ்சு போட்டோ போட்டு மாலை போட்டு டெய்லி கும்பிடுறாரு. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு நாள் புரட்சி தலைவர் மேஜர் சுந்தரராஜன் நீலகண்டன் டைரக்டர். பொதுவா மேஜர் சுந்தரராஜன் உங்களுக்கு தெரியும், அந்த நடிகர் வந்து ரொம்ப நடிக்க மாட்டார், கட் அண்ட் ரைட்டா நடிப்பார், ஏறி இறங்கி பேச மாட்டார். இங்கிலீஷ்ல சில வார்த்தை பேசுவார், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுவார். நல்ல ஒரு ஆக்டரு. ஆனால் புரட்சி தலைவரோட அதிகமாக நடித்தது கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா மேஜர் சுந்தரராஜன், நான் வந்து டான்ஸ் ஆட மாட்டேன், ரெண்டாவது எனக்கு ஃபைட் பண்ண தெரியாது, சண்டை காட்சிகளில் நடித்த பழக்கம் இல்லை, நான் வந்து டான்ஸ் ஆட மாட்டேன், புரட்சி தலைவர்கிட்ட வந்து அந்த அந்த பழக்கம்லாம் இருக்கணும், அது இருந்தால் தான் அவர் படத்தில் நடிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த புரட்சி தலைவர் படத்தில் இந்த மேஜர் சுந்தரராஜன் நடிக்கிறாரு, நீலகண்டன் தான் டைரக்டர். இந்த சுந்தரராஜன் என்ன பண்றாரு, நாடக கம்பெனி வச்சிருக்காரு. அந்த டைம்ல பாருங்க, சினிமாவில் நடிச்சாலும் எம்ஜிஆர் வந்து ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு. அதுலதான் இன்ப கனவுன்னு ஒரு நாடக சீர்காழியில எடுத்து அந்த குண்டுமணின்றவனை தூக்கி தொடையில போட்டு கால் உடஞ்சுக்கிட்டாரு புரட்சி தலைவர், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அது மாதிரி மேஜர் சுந்தரராஜன் ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு, NS கிருஷ்ணன் ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு, MR ராதா ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாடக ட்ரூப் வச்சிருக்காங்க. அப்ப இந்த நாடக கம்பெனியில வந்து நடிகர் சிவகுமார் வந்து டெய்லி நடிக்கிறார். சிவகுமாருக்கு என்னன்னா, வசனங்கள் வந்து நாடகத்துல நடிச்சோம்னா நல்ல ப்ரொனவுன்சியேஷன் வந்துடும். ஏன்னா அவர் கோயம்புத்தூர் தமிழ் தான் பேசுவார். அந்த மாதிரி தமிழ் மக்களை எல்லாரையும் கவர்ற மாதிரி தமிழ் வந்து அவருக்கு இன்னுமே கூட வரல. எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி பேச வரல. இந்த கோயம்புத்தூர் கொங்கு பாஷை தான் பேசுவார் அவர். அவர் வந்து மேஜர் சுந்தரராஜன் டிராமாலாம் நடிக்கிறாரு. நடிச்சா அவருக்கு வந்து சம்பளம்லாம் வாங்க மாட்டார். அவர் வந்து பஸ் ஃபேர் மட்டும் வாங்கிடுவார். மேஜர் சுந்தரராஜன்ட்ட பஸ் ஃபேர் மட்டும் கொடுங்கன்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட வாங்கிட்டு போயிடுவார். தனக்கு வந்து ட்ராமா வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய நடிப்பு பழகிக்கிறதுக்காக நடிக்கிறார் சிவகுமார். இப்படி நிறைய பேரை வச்சு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு மேஜர் சுந்தரராஜன். இப்போ அன்னைக்கு அவரோட வந்து ஒரு முக்கியமான நாடகம் போடணும். சாயங்காலம் 6 மணிக்கு அந்த நாடகம் அரங்கத்தில் அவர் இருக்கணும்.
இப்போ இவர்கிட்ட நீலகண்ட டைரக்டர்கிட்ட சொல்றாரு, என்னை ஒரு 3 மணிக்கெல்லாம் விட்டுருங்கண்ணே, நான் போனா தான் கரெக்டாக வந்து அந்த நாடகத்தை நடத்த முடியும் அப்படின்றாரு. ஆனால் அந்த சீன் நடந்துக்கிட்டே இருக்கு. எம்ஜிஆரையும் நீலகண்டனும் பார்த்துறாங்க, பேசுறாங்க. ஷூட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மேஜர் சுந்தரராஜன் அப்படியே தவிக்கிறாரு. என்னடா ஷூட்டிங் எப்படிடா நாடகத்தை போறது, ஷூட்டிங்கை முடிச்சுட்டு போறதுன்னு துடிக்கிறாருல. மேஜர் சுந்தரராஜனுடைய முகபாவனவே எம்ஜிஆர் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன மேஜர் சுந்தரராஜன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, மாதிரி இதா இருக்கீங்களே அப்படின்னதும், அப்போ எக்ஸைட்டடா இருக்கீங்களே அப்படின்னும் போது மேஜர் சுந்தரராஜன் சொல்றாரு, அண்ணே இந்த மாதிரி நான் சாயங்காலம் நாடக குரூப் வச்சிருக்கேன், 6 மணிக்கு போகணும்னே, நான் போயிட தான் என் நாடக குரூப்பெல்லாம் நடத்த முடியும், இன்னைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்னே, நான் மட்டும் தானே போகலனே அப்படின்னு எம்ஜிஆர் அப்படியே உட்காந்துட்டு சொன்னாரா நீலகண்டன் டைரக்டரை, ஏய் நீலகண்டன், நிறைய சினிமாவை பற்றி நாடகத்தை பற்றி உனக்கு தெரியுமாப்பா ஏதாவது அப்படின்னாரான். ஏன்னே அப்படின்னா, ஏய் நாடகத்தின் மூலமாக வந்தவன் தான் நான்லாம், நாடகம் தான் என் சினிமாவுக்கு உச்சமாக இருந்தது, நாடகத்தின் மூலமாக தான் என்எஸ் கிருஷ்ணன் வந்தார், நாடகத்தின் மூலமாக தான் எம்ஆர் ராதா வந்தார், நாடகத்தின் மூலமாக தான் எம்கே ராதா வந்தார், நாடகத்தின் மூலமாக தான் சிவாஜி கணேசன் வந்தாங்க, எல்லாருமே நாங்கள் எல்லாம் நாடகத்திலேருந்து தான் வந்தோம், அதனால் நாடகத்தை வந்து நீ சும்மா சாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் போடாத, அங்கேருந்து சரியான நடிப்பு இருந்தால் தான் இங்கே வந்து நடிக்க முடியும், அதனால் அவர் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அப்புறம் மேஜர் சுந்தரராஜன் ரொம்ப சந்தோஷம்னே, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறவங்களேன்னு தான் நான் கேட்காமே இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் நாடகத்தை நடிக்கிறேன் தான்ட்டு நடிச்சவன் தான், நானும் நாடக குழு வச்சிருக்கேன் தானே அப்படின்ட்டு அனுப்பி விட்டாரு. அனுப்பி விட்டுட்டு எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, நாடகத்துக்கு சாயங்காலம் வந்துட்டார். இவங்க நாடகத்தில் வந்து இருந்துட்டு ஃபுல்லாக நாடகத்தை பார்த்துட்டு தலைமை ஏற்றுட்டு அவங்களுக்கு இப்போ நாடகத்தை பற்றி வாழ்த்தி சொல்லி பரிசெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. எப்படி பாருங்க வள்ளல் குணத்தை பாருங்க. சரி, இப்போ எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் லதாவும் நடிக்கிறாங்க. எது? உரிமை குரல் படம். உரிமை குரல் படம் ஸ்ரீதருக்கு வாழ்வா சாவா படம். 50 காசையும் தோத்து போய் கடைசியில் வந்து நிற்கிறார். யாரு? ஸ்ரீதர் வந்து புரட்சி தலைவர்கிட்ட வந்து நிற்கிறாரு. இப்போ இந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போது நடிகை லதா என்ன பண்ணிட்டாங்க, 11 நாள் அவங்க கால் ஷீட் கொடுத்துருக்காங்க. 11 நாள் நாங்கள் நடிச்சுட்டாங்க. அவங்க 12வது நாள் என்ன பண்றாங்க, திருப்பதிக்கு போகணும் ஃபேமிலியோடன்னு சொல்லி திருப்பதிக்கு அவங்களும் அவங்க அம்மாவும் போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட சொல்றாங்க. சொன்னா 11 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்ரீதர் சொல்றாரு, இன்னும் 2 நாள் இருக்கு ஷூட்டிங்கு, இன்னும் 2 நாள் இருக்கு, முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க, அதான் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குல்ல, எனக்கு உதவுங்கன்ற. இல்லைங்க, நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம்லாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்துல இப்ப புரட்சி தலைவர் என்ன சொல்றாரு, ஸ்ரீதர் இந்த பிரச்சனை வந்து புரட்சி தலைவர்கிட்ட வந்துருச்சு, சரி என்ன இப்ப நாளைக்கு வந்து அவங்க வந்து திருப்பதிக்கு போகணும், அவ்வளவுதானே, ரைட்டு, அவங்க காலையில போயிட்டு வரட்டும், மதியானம் 3 மணிக்கு ஷூட்டிங் வச்சுக்கிருவோம், அது வரைக்கும் எங்களை வச்சு எங்க பாட்டெல்லாம் வச்சு எடுங்க அப்படின்றார் புரட்சி தலைவர். எப்படி பாருங்க பெருந்தன்மையை, எங்களை வச்சு எங்க ஷூட்டிங், நாங்க நம்பியாரு, நாயஸ், தேங்காய் சீனிவாசன், எங்களை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங் நடச்சுக்கலாம் அப்படின்றாங்க. சரின்னு இவங்க திருப்பதிக்கு போயிட்டாங்க. யாரு? லதா அவங்க நைட்டு 3 மணிக்கே கிளம்பி சென்னையிலேருந்து போய் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டு காரில் வந்துக்கிட்டு இருந்தா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காரு பஞ்சர் ஆயிடுச்சு. பாருங்க, காரு பஞ்சர். ஐயோ, இந்த அன்னைக்கெல்லாம் வந்து 1977 75 நினைக்கிறேன் அந்த உரிமை குரல் வந்தப்ப. அப்பெல்லாம் ஃபோன் வசதி இந்த மாதிரிலாம் கிடையாது, டெலிஃபோன் வசதியெல்லாம் கிடையாது, எங்கே ரேராக தான் இருக்கும். ஃபோன் பண்ணால் எங்கேயுமே ஃபோன் பண்ண முடியல, தலைவர்கிட்ட சொல்ல முடியல. ஐயோ, இப்போ இன்னைக்கு போகலன்னா நல்லா மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு லதா ரோட்லேயே அழுகுறாங்க. போச்சேம்மா, அப்படி செஞ்சுட்டீங்களேம்மா, நம்ம போய் இப்படி மாட்டிக்கிட்டேம்மான்னு பார்த்தா வண்டி அந்தாலும் ரிப்பேர் பண்ணி கொடுத்தா, அடுத்து பார்த்தா சரியான மழை, ஒன்றுமே முடியாது, இன்னைக்கு வந்து நீ ஷூட்டிங்கே போக முடியாது அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 6:30 7 மணி ஆயிடுச்சான். லதாவும் அவங்க அம்மா சரி இன்னைக்கு ஷூட்டிங்கு போக வேணாம், என்னைக்கு நாளைக்கு போய் ஸ்ரீதரும் புரட்சி தலைவரும் நம்மளை என்ன திட்டுனாலும் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு வீட்டுக்கு போறாங்களா. அங்கே போனால் லதா பார்த்தா சீனு லதா மேடம் சொல்றாங்க, அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான். என்னன்னா வீட்டில் உள்ள லதா வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு பூராமே புரட்சி தலைவர் சமையல்லாம் எல்லாம் பண்ண சொல்லி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு உட்காந்துருக்காரான். என்ன வாங்க மேடம், இப்பதான் வர்றீங்களா அப்படின்றாராம். சார் இந்த மாதிரி சார், நாங்கள் வர்ற வழியில் பஞ்சர் சார், பஞ்சரை சரி பண்ணிட்டு வந்தா சார், ஃபோன் பண்ண முடியல சார், ரிப்பேர் ஆயிடுச்சு சார் வண்டி, அப்புறமேட்டு மழை பெஞ்சிருச்சு சார், பயங்கர காற்று சார், சூறாவளி சார். ரைட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குரிய அந்த வேலையெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம்,
பிள்ளைகளை நல்லா கவனிச்சுட்டு நாளைக்கு வாங்க ஷூட்டிங்க்கு அப்படின்ட்டாரு. அதான் அவங்க சொல்றாங்க, பெருமூச்சு விட்டேன். வேற நடிகர்னா நேரம் தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. நீங்களாம் ஒரு ஆள், உனக்காக நான் காத்திருக்கணுமா? எம்ஜிஆர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். எப்படி பாருங்க, லதாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு அவரே சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு தாய் இல்லமா இருந்தார் பாருங்க. அதான் புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவருக்கு வந்து தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு தடவை கரூர்ல மேடையில எம்ஜிஆர் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கூட்டத்தை மீறி ஒருத்தன் வந்துட்டான். வந்து நேரா வந்து புரட்சி தலைவர் கையை பிடிச்சு குலுக்கிட்டு கையை முத்தம் கொடுத்துட்டான். முத்தம் கொடுத்த உடனே எல்லாருமே அந்த புரட்சி தலைவருக்கு கூட உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக்கானா என்னடா ஒருத்தன் திடீர்னு கூட்டத்துல இருந்து வந்து கையை பிடிச்சிட்டானே அப்படின்னு. தொண்டர்கள் அப்படி திடீர்னு கூட்டத்துல அப்படி வந்து நடக்கிறது சகஜம். திடீர்னு வந்து கையை பிடிப்பாங்க, காலை பிடிப்பாங்க, தொடுவாங்க, காலில் விழுவாங்க. அதாவது நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மீறி ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க. அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பாராத விதமா அப்படி செஞ்சிருவாங்க. ஒவ்வொரு அன்பு மிகுதியா அப்படி செஞ்சிருவாங்க. ஆனா இது வந்து அவருக்கு செக்யூரிட்டியா இருந்தா அது ஆபத்துல ஏதாவது ஆபத்தாயிருச்சு, அவன் ஏதாவது செஞ்சுட்டான்னா பார்த்தா கூட உள்ள எம்ஜிஆர் கூட உள்ள ஆளுகள்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே, ஜஸ்டின் அந்த மாடக்குள அழகிரிசாமி எல்லாமே அவனை போட்டு அடி பெண்டை நிமிக்குதுங்க. அவன் கீழே உள்ள ஆளுகளை அடிக்கிறாங்க, அடிச்சாங்க கொண்டு போங்கடான்றாங்க. போனா அவன் சொன்னா அடி வாங்கிட்டு எம்புட்டு அடிச்சா எனக்கு என்னையா, புரட்சி தலைவரை தொடரணும்னு தான் வந்தேன். இன்னைக்கு எவ்வளோ அடி வாங்கினாலும் எவ்வளோ மிதி வாங்கினாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தலைவரை பார்க்கறதுக்கு தொடுறதுக்கு தானே நான் வந்தேன். அப்புறம் போய் நீங்க என்னை அடிச்சுக்கிறீங்கன்னா அப்படின்னு புரட்சி தலைவர் மேடையிலேருந்தே சிரிச்சிட்டானா. அந்த தம்பியை அந்த தொண்டனை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னாரான். அப்புறம் அவரை பிடிச்சி அப்படியே வச்சிருக்காங்க. அப்புறம் கூட்டம் முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் வந்து அவர் கையை கொடுத்து, ஏப்பா அப்படி செஞ்சேன்னு தலைவரே, உங்க மேல உள்ள மட்டற்ற அன்பு அப்படின்னு எம்ஜிஆர் கட்டி பிடிச்சி அந்த பையனை முத்தம் கொடுத்துட்டு கை நிறைய பணம் கொடுத்தாங்க. அந்த வச்சுக்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தொழில் செஞ்சு பொழைச்சிக்க அப்படின்ட்டாங்க. பாருங்க, அதான் வள்ளல் குணம் புரட்சி தலைவருக்கு தான் வரும். நீங்க சில பேரை பாருங்க, கிட்டக்க போனாலே தள்ளி விடுவாங்க. போட்டோ எடுக்க போனா, இன்னைக்கெல்லாம் செல்ஃபி எடுக்க போனா நடிகர் சிவகுமார்லாம் அந்த கேமரா பிடிங்கி தூக்கி எறிகிறான். கிட்டக்க போய் போட்டோ எடுக்க போறாங்கன்னா அடிச்சு பவுன்சரை விட்டு விரட்டுறாங்க, தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. தொண்டர்களை வந்து மதிக்கவே மாட்டேன்றாங்க. தொண்டர்களை மதித்த ஒரே ஒரு தலைமை புரட்சி தலைவர் தான். அதனாலதான் தொண்டர்கள் இன்னும் புரட்சி தலைவர்ன்றாங்க. அவர் இறந்ததையும் ஏத்துக்க முடியல. அதே மாதிரி புரட்சி தலைவர் வந்து ரொம்ப கடினமான ஒருத்தர் கூட. ஒருத்தர் ஃபாரின் போறாரு. ஃபாரின் போகும்போது அவர் வந்து ஒரு கேசட் பார்க்குறாரு, ஒரு வீடியோ கேசட்டு, ஆபாச வீடியோ கேசட்டு. அந்த கேசட்டை பார்த்த உடனே துடிச்சு போயிட்டாருன்னா என்னன்னா, அந்த கேசட்ல வந்து அவர் மகன் நடிச்சிருக்கு. எப்படி அவர் மகன் நடிச்சிருக்கு அப்படின்னா, இங்க சென்னையில வந்து சுமன்னு ஒரு நடிகர் உங்களுக்கு தெரியும், சுமன் தெலுங்குல இருந்து வந்திருக்கேன். ரஜினிகாந்த் கூட படத்துல கூட நடிச்சான். அந்த படம் இந்த சிவாஜியில கூட நடிச்சான், வில்லனா நடிச்சவன் சுமன்றவர். ஆள் அழகா இருப்பாப்புல, கராத்தேல பிளாக் பெல்ட். அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ அவங்க வந்து பிரின்சிபால். இப்போ நல்ல பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீடியோ கேசட் லைப்ரரி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த லைப்ரரிக்கு வீடியோ கேசட் எடுக்க வர பெண்களை பூரா குறி வச்சு அந்த பெண்களுக்கு வந்து ஜூஸ் கொடுத்து, ஜூஸ்ல மயக்க மருந்து கொடுத்து, இவன் வந்து அந்த பெண்களை வந்து ஆபாசமா இருக்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறான், படம் எடுக்கிறான். வீடியோ எடுக்கிறவன் அந்த பெண்களை மயக்க நிலைமையில வச்சு அந்த பெண்களை கெடுக்கிற மாதிரி படம் எடுக்கிறான். எடுத்து இந்த வீடியோஸை வந்து ஃபாரினுக்கு வைக்கிறான். ஃபாரினுக்கு போனப்போ இந்த ஒரு அப்பா வந்து பெரிய மனுஷன் மகளை பார்த்துட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து போலீஸ் ஆஃபீஸர், ஹையர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்றாரு. ஹையர் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னா இந்த சுமன்றவன் தான் இந்த மேட்ரு அப்படின்னு. இந்த மேட்டரை கொண்டு போய் எம்ஜிஆர்ட்ட சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் விடுவார, எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சுமனை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்சு கிடுக்கு பிடி போட்டு அடியை போட்டு போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு வச்சு உள்ள வச்சு தண்டனை கொடுத்து அப்புறம் தான் வெளியே விட்டாங்க. எம்ஜிஆர் வந்து அன்பு காட்டுறதுல ரொம்ப நல்லவர், வள்ளல், பணத்தை வாரி இறைப்பாரு. அதே நேரத்துல தப்பு செய்யறவன தண்டிக்காம போக மாட்டாரு, கடுமையா இருப்பாரு. இதெல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் வந்து சொல்றேன். புரட்சி தலைவரை பத்தி இன்னும் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. மற்ற விஷயங்களை உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு நீங்க கேட்ட விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அந்த சுமன்ற நடிகர் தான் இப்ப வந்து மறுபடியும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல.
தன்னுடைய ஆந்திராவில் ஹைதராபாத்தில் தன்னுடைய நிலங்களை எல்லாம் அந்த கார்கில் போரில் பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு தன்னுடைய நிலங்களை எல்லாம் எழுதி கொடுத்தாரு. இப்போ நல்லவனா மாறிட்டார். அது புரட்சி தலைவர் தான் அதுக்கு காரணம். சரி, இப்போ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்சிங் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது மானிட்டைஸ் ஆகணும். அதனால் தயவுசெய்து நண்பர்களுக்கு சொல்லுங்கள், பட்டன் மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வாட்சிங் ஹவர்ஸை கூட்டுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.